ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து சிஜிஎல்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் டோட்டலாக 12,256 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 21 மே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 21 மேவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 22 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 23 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து 29 ஜூன்லேருந்து 1 ஜூலை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டயர் 1 எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. டயர் 2 எக்ஸாம் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் 12,000 வேக்கன்சிஸ் வந்து பார்த்துருந்தோம். இது என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அதுக்கான போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி போஸ்ட்லாம் உங்கள் ட்ரீம் போஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம், அல்லது ஃபைனல் இயர் பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் வந்து இருக்குது. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டு. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு 12th மேக்ஸில் 60% மார்க் இருக்கணும். அது கூடவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கிராஜுவேஷனில் எடுத்து படிச்சிருக்கணும். அவங்க வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கான போஸ்ட்டுமே இருக்குது. அந்த போஸ்ட்டுக்குமே கிராஜுவேஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். நிறைய கேட்டகரிஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி போஸ்ட்டுக்கு வந்து 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சில போஸ்ட்டுக்கு வந்து 30 இயர்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சில போஸ்ட்டுக்கு மட்டுமே 32 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸில் வரவங்களுக்கு ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணும் போது ஃபீஸ் வந்து பேமெண்ட் மோட் பற்றி பார்க்கலாம். யூபிஐயில் பே பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் கிரெடிட் டெபிட் கார்ட்ஸில் வந்து பே பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நெட் பேங்கிங்கில் கூட பே பண்ணிக்கலாம், ஃபீஸ் பே பண்ணுறவங்க மட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாமில் வந்து 2 டயர்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டயர் 1. இது வந்து குவாலிஃபையிங் தான். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் சிபிடி மூலம் நடக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்றனால குறிப்பிட்ட மார்க்ஸ் மட்டும் எடுத்து அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதுமானது. இதை வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இருக்கும். அதில் 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க 50 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்கும். அதில் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க 50 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதில் 25 கொஷின்ஸ் 50 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், அதுலேயும் 25 கொஷின்ஸ் 50 மார்க்ஸுக்கு. டோட்டலாக 100 கொஷின்ஸ் கேட்பாங்க 200 மார்க்ஸுக்கு. டைம் டியூரேஷன் வந்து 1 hour. இதுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் வந்து இந்த இயர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து 15 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டுக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 15 மினிட்ஸில் நம்ம 25 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். நம்ம அட்டன் பண்ணினோம் அப்படின்னா அந்த கொஷின் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ராங்காக இருந்ததுன்னா நெகட்டிவ் மார்க்கிங்காக மார்க் வந்து மைனஸ் வந்து பண்ணுவாங்க. அது நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.50 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோன்னா. அதனால் நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டயர் 2. இதுதான் வந்து மெரிட் பேஸில் எடுப்பாங்க. டயர் 1 வந்து குவாலிஃபைங் தான். அதில் கட் ஆஃப் மட்டும் எடுத்து கிளியர் பண்ணால் போதும், நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. பட் ஆனால் இந்த டயர் 2ல் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அந்த டயர் 1 குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் டயர் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இது வந்து கம்பல்சரியான பேப்பர். எல்லா செக்ஷன்ஸுமே அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் வந்து இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். பேப்பர் 2 வந்து யார் அப்படின்னா அந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் போஸ்ட்டுக்கு அந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க மட்டும்தான் பேப்பர் 2 எழுதணும்.
வேறு யாரும் பேப்பர் 2 வந்து எழுத தேவையில்லை. பேப்பர் 1 மட்டும் அப்பியர் ஆனால் போதும் இந்த டயர் 2க்கு. இதுக்கான சேலரி பற்றி பார்க்கலாம். லெவல் 4 போஸ்ட்டுக்கு வந்து 25,500 ருபீஸ்லேருந்து 81,100 ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. லெவல் 5 போஸ்ட்டுக்கு வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்குது. லெவல் 6 போஸ்ட்டுக்கு வந்து 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. லெவல் 7 போஸ்ட்டுக்கு வந்து 44,900 ருபீஸ்லேருந்து 1,42,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பேசிக் பே மட்டும்தான். இது கூடவே நிறைய அலவன்சஸுமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா ஹச்ஆர்ஏ இருக்குது, டிஏ இருக்குது, டிஏ இருக்குது, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் பென்ஷனோட பெனிஃபிட்ஸுமே இருக்குது. பேசிக் பே மட்டுமே இவ்வளோ இருக்குது. இது கூடவே எக்ஸ்ட்ராவாக இன்ஹான்ஸ் சேலரியாக 60,000 70,000 பெர் மந்த்துக்கு வாங்குகிற போஸ்ட்டுமே இந்த ஜாபில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி உடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனாக ஓடிஆர் வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதில் போய் எஸ்எஸ்சி சிஜிஎல் ஃபார்மை கிளிக் பண்ணி அதில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறவங்க வந்து அதுக்கான நெட் பேங்கிங் அந்த சோர்ஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ப்ரியாராக அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கிராஜுவேஷன் அண்ட் மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நம்ம ஓபிசி கேட்டகரியில் வருவோம் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஓபிசியில் வரமாட்டோம் யூஆரில் வருவோம்னா சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். சிக்னேச்சர் வந்து தேவைப்படும். வேலிடான ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று கேட்பாங்க. அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். டயர் 1 வந்து குவாலிஃபைங் நேச்சர்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டயர் 2 தான் வந்து ஃபைனல் மெரிட் டெஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க. நம்ம டயர் 2ல் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டயர் 2ல் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டேட்டா என்ட்ரி டெஸ்ட்டுமே சில போஸ்ட்டுக்கு கம்பல்சரியாக வந்து இருக்கும். டேட்டா என்ட்ரி டெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம டைப்பிங் டெஸ்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சிஜிஎல்ல பெஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லோரும் ஹையராக ப்ரிஃபர் பண்ணுற போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஏஓ போஸ்ட்டு. ஏஏஓ அப்படின்னா அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டு தான் எல்லாருமே மோஸ்ட்லாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஹையஸ்ட் சேலரி போஸ்ட், ரொம்ப ப்ரைடான போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், தேர்ட் வந்து எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சிபிஐ இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து இந்த சிஜிஎல்ல வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம நல்லா குவாலிஃபை ஆகிறது வந்து பேப்பர் 1 அப்படின்றனால பேப்பர் 2க்கு நம்ம ஹெவியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய மார்க் டெஸ்ட் வந்து டெய்லி போட்டு பார்க்கணும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இங்கிலீஷும் மேக்ஸுமே பேசிக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 145லேருந்து 155 வரைக்கும் இருக்கும். ஓபிசி கேட்டகரிக்கு 135லேருந்து 145 வரைக்கும் இருக்கும். இடபிள்யூஎஸ்க்கு வந்து 140லேருந்து 150 வரைக்கும் இருக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 115லேருந்து 125 வரைக்கும் இருக்கும். எஸ்டி கேட்டகரிக்கு 105லேருந்து 115 வரைக்கும் இருக்கும். இதுதான் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மல்டி இன்ஃபோ சேனலில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.